வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் வந்து பிகினராக இருப்பீங்க. அதாவது இது வரைக்கும் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ண அனுபவம் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும், அந்த கிரெடிட் கார்டு எனக்கு ஈஸியாக அப்ரூவ்டும் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க நான் சொல்கிற பர்டிகுலராக இந்த கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரெடிட் கார்டு இதுக்கப்புறம் எப்படி அப்ரூவ் ஆகுது அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு ரேஞ்சில் இந்த கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. இது வரைக்கும் நம்மளோட வீடியோ ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணதில் மோர் தென் 40%, அதாவது 40 பேருக்கு மேலே இந்த கிரெடிட் கார்டு இந்த மாதத்தில் அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மே மாதம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த 15 நாளையில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேலேயே இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஹையஸ்டான அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. இது வரைக்கும் நான் எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்கள். இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. மற்ற எந்த கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதிகபட்சமாக 45 நாள் வரைக்கும் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுப்பாங்க. பட் ரோர் பேங்கை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு 62 நாள் ப்ளஸ் ஒரு 3 நாள் கிரேஸ் பீரியட். ஸோ டோட்டலாக சேர்க்கும் போது கிட்டத்தட்ட 65 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 20% வரைக்கும் இதில் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு வந்து வேணும் அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா 100% உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பட் லிமிட் மட்டும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது அது உங்களோட அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட லிங்க்கு ரொம்பவே ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. நிறைய பேருக்கு அப்ரூவ்டும் ஆகிருக்குது. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம பழைய வீடியோஸை போய் பாருங்கள். லாஸ்ட் மந்த் போட்ட வீடியோஸில் கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேலே கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆயிருந்து. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் கிரெடிட் கார்டே வாங்கினதில்லை அப்படிங்கிறவங்களோ ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சதுமே அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் ஜஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் சர்வே ஒன்று வரும். அந்த சர்வே மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். ஸோ இதோட லிமிட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50,000க்கு மேலே கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்து அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த கார்டு அப்ரூவ் ஆயிருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதை பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஸோ நிறைய பேர் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட கிரெடிட் லிமிட்டை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ எந்த சிம் கார்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா, எந்த சிம் நம்பரில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா அந்த சிம் கார்டை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டை வச்சு உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணும். அது வந்து வெரிஃபைட் ஆனதுமே உங்களுக்கு இது மாதிரி வெரிஃபைடு அப்படின்னு வரும். ஸோ இப்போ டன் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான KYC ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற OTPயை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட PAN கார்டு நம்பர் அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் மற்ற டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் லாஸ்ட் நேம், அதுக்கு அடுத்தது உங்களோட ஜெண்டர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம் அதையும் இங்கே என்ட்ரு பண்ணி இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கீழே கொடுத்துருக்க கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நாமினி வேணுமா அப்படின்னு வந்து கேட்கும். வேணும்னா ஆட் நாமினி கொடுத்து யாரை நீங்கள் நாமினியாக ஆட் பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட நேம், அட்ரஸ், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நாமினி தேவை இல்லை அப்படின்னா மேபி லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும்போது என்னோட பிரதர் ஒருத்தருக்கு தான் அப்ளை பண்ணி கொடுத்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான். ஸோ என்னோட வில்லேஜ் பின்கோடை தான் கொடுத்து இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நான் அப்ளை பண்ணேன். கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த கார்டை பொறுத்த வரலையும் உங்களுக்கு சிட்டிகளில் இருந்து அப்ளை பண்ணால் தான் அப்ரூவ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டில் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வில்லேஜாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, மெட்ரோ சிட்டியில் இருந்தாலும் சரி, இந்த கார்டுக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க.
அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சேலரிடாக இருந்தீங்கன்னா எம்ப்ளாயின்னு செலக்ட் பண்ணுங்கள், செல்ஃப் எம்ப்ளாயினா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த ஸ்டூடெண்ட், அடுத்த ரிட்டையர்டு, அடுத்தது அன்எம்ப்ளாய். இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் கம்பெனியில் உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட கம்பெனி எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியோ அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிளா இல்லை மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் டிபெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டிபெண்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதிகமாக என்ட்ரு பண்ணாதீங்க, அப்போ வந்துட்டு கார்டு வந்து இதனால கூட உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகலாம். டிபெண்டர் வந்து மேக்ஸிமம் 2 என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம், ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ வருமானம் வருதோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ நான் சேலரிடு என்ட்ரு பண்ணதுனால கம்பெனி நேம் கேட்குறாங்க. ஸோ இதில் உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்லேயே வந்து யுவர் கார்டு கெட்டிங் அப்ரூவ்டு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெஃபினட்டாக அப்ரூவல் ஆக போகுது அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி 0 பேலன்ஸ் தான். நீங்கள் இது மூலமாக கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொடுக்கக்கூடிய ஒரு கார்டு வந்து உங்களுக்கு 2 அக்கௌண்ட்டுக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஃபைனலாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும். வீடியோ கேஒய்சி வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதா. கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது கேஒய்சி தேவை கிடையாது, எந்த டேட்டாவும் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை காமிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து வீடியோ கேஒய்சி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ கேஒய்சி பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். ஒரிஜினல் பேன் கார்டு இல்லாமல் உங்களால் இந்த வீடியோ கேஒய்சியை பண்ண முடியாது. அதே மாதிரி ஜெராக்ஸ் பேப்பர்லாம் வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரிஜினல் பேன் கார்டு கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒயிட் பேப்பர் பேனாவும் வச்சுக்கோங்க. நான் எங்களை இது வரைக்கும் வந்து சைன் பண்ண சொல்லலை. இப்போ வீடியோ கேவிசி எப்படி பண்ணுறது, என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கனெக்டட் ஆனதுமே உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். தமிழ் வந்து கிடையாது. ஸோ அதனால் தமிழில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்கக்கூடிய பேசிக் கொஸ்டின் என்னென்னா உங்களோட நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட லொக்கேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உங்களோட அட்ரஸை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் சேலரிடாக செலக்ட் பண்ணிங்களா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக செலக்ட் பண்ணிங்களா அதை வந்து சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு நம்பர் ஒன்று தெரியும், அந்த நம்பரை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சொல்லுங்கள். அதை சொல்லி முடித்ததும் அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ் அதை வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லணும். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் வந்து சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களோட பேன் கார்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பெரட்டி காட்ட சொல்லுவாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அடுத்தது ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துக்குவாங்க. ஸோ அவ்வளோதான். அப்புறம் உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ என்ட்ரு பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணால் போதும். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கேவிசி பண்ணி முடிச்சதுமே அடுத்த 1 ஹவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும், அப்புறம் மெசேஜ் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் யூபிஐ ஐடி இது எல்லாத்தையுமே சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதை சென்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுமே ஃபஸ்ட்டு உங்களோட எம்பி நம்பரை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கு ஒரு 4 டிஜிட்டில் எம்பி நம்பரை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருச்சு. அடுத்தது கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும். இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கிரெடிட் லிமிட் 2 மினிட்ஸ் அவே அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதாவது ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சர்வே ஒன்று காமிக்கும். அந்த இதுக்கான கொஸ்டின் மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ அதை மட்டும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான லிமிட் என்ன அப்படிங்கிறத காமிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில கொஸ்டினை காமிக்கிறேன். சேம் கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சுன்னா நோட் பண்ணி அதே மாதிரி ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு லாங் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கிரெடிட் கார்டில் எவ்வளோ நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 62 நாள். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்னு வந்துருச்சு. அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் யூ கேன் டிலே பேமெண்ட் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படிங்கிறதா. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு கேன் யூ இம்ப்ரூவ் யுவர் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆல்வேஸ் பே ஆன் டைம் அப்படிங்கிறத கரெக்டாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் இஃப் யூ மிஸ் த பேமெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆன்சர் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ இந்த சர்வே வந்து கம்ப்ளீட்டட் ஆனதுமே கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் கிரெடிட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதுக்கப்புறம் ஃபைனலாக இவருக்கு அப்ரூவ் ஆயிருந்த கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் தான் அப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ அதுக்காக எனக்கு வந்து 1000 ரூபீஸ் தான் அப்ரூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி, ஆல்ரெடி லோன் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதிகமாகவே லிமிட் வந்து கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிரெடிட் கார்டோ லோனோ வாங்காதவங்க, அதேமாதிரி சிபில் ஸ்கோர் 0ல் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியான லிமிட் வந்து வருது. ஆனால் மோஸ்ட்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணதில் 5,000, 50,000, 1 lakh அந்த மாதிரி மோர் தேன் 1 lakhலாம் நிறைய பேருக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறீங்க, இது வரைக்கும் எனக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பழக்கமே இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபே டைப் கிரெடிட் கார்டாக இருக்கிறதுனால நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆனதுமே உடனே கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகாது. மினிமம் ஒரு 6 மந்த்தாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். 6 மந்த் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் அடுத்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களோட கிராஃப்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு கிராஃப்ட் ஒன்று காமிப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1000, 5,000, அப்புறம் 50, அப்புறம் 1 lakh, அப்புறம் மோர் தென் 1 lakh அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பொறுமையாக கொஞ்சம் யூஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்லோட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் லெவல் இது வரைக்கும் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணது கிடையாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி எனக்கு நிறைய கிரெடிட் கார்டு ரிஜெக்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாருக்கெல்லாம் இந்த கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.